நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கம்பு தேன்குழல் முறுக்கு, அப்புறம் வந்து ரிப்பன் பக்கோடா. ஒரே ஒரு டோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 வகையான முறுக்கு செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் வந்து கம்பு மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3/4 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அப்புறம் கீ 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து மாவு 1/5 கப். இதை வந்து நல்லா வந்து சளிச்சு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா 1 டீஸ்பூன் எள்ளு, அதுக்கப்புறம் வந்து அஜ்வைன், அதுக்கப்புறம் ஃபெனல் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம 1.5 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு உப்பு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இப்போது அந்த நெய் அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த கம்பு மாவையெல்லாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். நம்ம தேன்குழல் முறுக்குங்கிறதுனால நீங்கள் அந்த ஃபெனல் பவுடர், அதாவது ஃபெனல் பவுடரோ ரெட் சில்லி பவுடர் போடணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரொம்ப சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கோங்க. மாவு வந்து ஹார்டாக இருக்கவே கூடாது, முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து டோ ரெடி ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் ஊற்றுறதுனால இந்த முறுக்கு மாவு வந்து வறண்டு போகாமல் இருக்கும். ஸோ அதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து தேன்குழல் முறுக்கு மோல்டு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த முறுக்கு மோல்டை நல்லா தடவி விட்டுக்கலாம். எதுக்காகனா இது ஒட்டாமல் வரும் முறுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கம்பு மாவில் ஒரு கையளவு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உருளையாக வந்து நல்லா சுருட்டிக்கங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முறுக்கு உடையாமல் வரும், கிராக் இல்லாமல் வரும். இது வந்து முறுக்கு மோல்டில் போட்டுட்டு முறுக்கு குழலில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன சின்ன பிளேட் மேலே நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம பிழிஞ்சிடலாம். மாவு சாஃப்டாக இருந்தால் முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். பிழிய வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பிழிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஆயிலே வந்து பிழிஞ்சு விடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த முறுக்கு எல்லாம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். சூடான எண்ணெயில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப சூடான எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் மேலே வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், அதுக்கப்புறம் உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ முதல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அது ப்ரௌன் ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் வாயில் வச்சோன்னே வந்து அது கரைஞ்சிடும். ஸோ இந்த ஆயில் சவுண்டு வந்து அடங்கின உடனே, ஆயிலோட சத்தம் அடங்கினோடனே நம்ம வந்து முறுக்கு எடுத்துடலாம். இந்த சின்ன சின்ன பபுள்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இந்த டைம் வந்து பர்ஃபெக்டானது. இப்போ வந்து திரும்ப வந்து செகண்ட் பேட்ச் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேன்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா மோல்டு எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரியே மாவு போட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். டைரெக்டாக ஆயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரே டோவில் வந்து நம்ம வந்து 2-3 முறுக்கு செய்யலாம். ஸோ இதில் வந்து முள்ளு முறுக்கு கூட செய்யலாம். ரொம்ப சிம்பிளானது தான் அதுவும். ஸோ எனக்கு வந்து மாவு இல்லைங்கிறதுனால நான் வந்து ரிப்பன் பக்கோடாவோட நான் வந்து நிறுத்திட்டேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து முள்ளு முறுக்கு கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஆயில் சவுண்டு வந்து நின்னதுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்துடலாம். தேன்குழல் முறுக்கை விட இது ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். ஸோ அதே மாதிரியே அந்த டோ இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எல்லா முறுக்குமே வந்து
பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆயிலு வந்து ரொம்ப குடிக்காது. நம்ம ஊற்றின ஆயில் வந்து அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட குறையில. ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம்.